பிஹெச்டிலே வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் டைம் ஸ்காலரும் இருக்காங்க, பார்ட் டைம் ஸ்காலரும் இருக்காங்க. பார்ட் டைம் ஸ்காலர் யாரெல்லாம் பண்ணுவாங்க? நான் வந்து ஃபுல் டைம் ஸ்காலர். பார்ட் டைம் ஸ்காலர் வந்து இப்போ பார்ட் டைம் ஸ்காலர் யாருக்கு அந்த இது கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இப்போ நீங்கள் எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க. எம்ஃபில் முடிச்சதோட ஏதோ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்புறம் வந்து பிஹெச்டி மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் பிஹெச்டி வரீங்க அப்படின்னா உங்களை பார்ட் டைம் ஸ்காலராக எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு வேறு யாராவது டீச்சராக இருப்பாங்க. ஓகேவா? டீச்சராக இருப்பாங்க. அவங்களும் வந்து இந்த சிஇடி எக்ஸாம் எழுதி பார்ட் டைம் ஸ்காலராக போட்டுக்கலாம். பார்ட் டைம் பிஹெச்டியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது எந்த கைடுக்கிட்டையாவது வேக்கண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் பார்ட் டைம் ஸ்காலராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் ஸ்காலராக இருக்கிறவங்க வந்து பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஸ்காலராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, எதுலேயோ நீங்கள் செலக்ட் ஆகி ஜாபுக்கு போயிட்டீங்க. அப்போ வந்து என்ன பண்ணலான்னா பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அதை. ஆனால் ஒரு வாட்டி தான் கன்வெர்ட் பண்ண முடியும். பிஹெச்டியை வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக பார்ட் டைமோ ஒரு வாட்டி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த வேலை போயிடுச்சு, நான் இதில் ஃபுல் டைமாக பண்ணுறேன், என்னோடய ஒர்க்கை நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு வாட்டி யூனிவர்சிட்டியில் ரெக்வஸ்ட் பண்ணி நான் பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைம் மாறிக்கலாம். அப்படி இல்லை நான் சேரும்போது ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டேன், திடீர்னு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, டக்குன்னு நான் அங்கே போகிறேன் அப்படின்னா நான் அதை பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஃபுல் டைமாக இருந்தால் டெய்லி அட்டனன்ஸில் நீங்கள் சைன் போடணும். ஓகேவா? பார்ட் டைமாக இருந்தால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் வந்து போட்டுட்டு போகலாம் அட்டனன்ஸில். ஃபுல் டைமாக இருக்கவங்களுக்கு அட்டனன்ஸ் மஸ்ட். அட்டனன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம நோ டியூ ஃபார்ம்லலாம் சைன் வாங்க முடியாது. லைப்ரரியில் தீஸை சப்மிட் பண்ணும்போது லைப்ரரியில் வந்து நோ டியூ ஃபார்ம்லலாம் சைன் போடுவாங்க. அப்போ வந்து உங்களோட அட்டனன்ஸ் செக் பண்ணிட்டு தான் வந்து தருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அட்டனன்ஸ் வந்து வேறு எதுக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வந்து கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் ப்ரெசன்டேஷனுக்குலாம் போகும்போது அந்த அட்டனன்ஸ் வேணும். ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களோட அட்டனன்ஸ் தேவைப்படும். ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ப்ரப்போசல் போடணும், அப்புறம் இல்லை நீங்கள் ஏதாவது வேறு ஏதாவது ப்ரப்போசல் போடுறது, இந்த மாதிரி இல்லை ஸ்காலர்ஷிப் வருது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த அட்டனன்ஸ் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து அட்டனன்ஸை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தால். அதுதான் பார்ட் டைமுக்கும் ஃபுல் டைமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா?